ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி ஐடி மட்டும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,108 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 136 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 81,926 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 134 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 56,239 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 34,709 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 53,190 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா 7ஆம் தேதி எஃப்ஐஎஸ் 1,440 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 482 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. 488 ரூபாவில் இருக்குது. இந்த பங்கு ஒரு வாரத்தில் 6% மேலே போயிருந்துச்சு லாஸ்ட் வீக்கில். ஆனால் 3 மந்த்ஸில் 17% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு வருஷத்தில் 31% விழுந்திருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஜான்வரி 2025 இந்த வருஷம் ஜான்வரி 2ஆம் தேதி இந்த பங்கு பார்த்தீங்கன்னா 794 ரூபா வரைக்கும் போச்சு, 794. அதுலேருந்து பயங்கரமாக கிராக் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 300 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு விழுந்திருக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கிட்ட வரல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ பி ரேஷியோ 62 இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30 கீழே வந்தால் தான் நம்ம இதில் கவனிக்க முடியும். கல்யாண் ஜுவல்லர்ஸில் மார்க்கெட் கேப்லேஷன் கிட்டத்தட்ட 50,000 க்ரோஸ் கிட்ட இருக்குது. இப்போ லாஸ்ட் ஆர்ட் க்ளோசிங் பார்க்கும்போது மோட்டிலால் ஓஸ்வால் 485 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதை தாண்டி வந்தாச்சு. இது போக தீபாவளிக்கு முன்னாடியே 15 கல்யாண் ஷோரூம் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லி Q2 பிஸ்னஸ் அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸ் பைக்கால் கொடுக்குறாங்க. ஆட் ரேட்டிங்லேருந்து பைக்கால் 670 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பீக் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 35% இந்த பங்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் தான் இருக்குது. வேரி எனர்ஜிஸோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஸ்டேக் சேரிட்டிக்கு கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வேரி எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டைட்டன் அவங்களோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. இயர் பேசிஸில் டொமஸ்டிக் ஜுவல்லரி சேல்ஸ் 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓவரால் டொமஸ்டிக் சேல்ஸ் 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 25% க்ரோத் ஆயிருக்கு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ 18% க்ரோத் ஆயிருக்கு. ஸ்பாட் கோல்டு ப்ரைஸஸ் 16.4% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஜுவல்லரி செக்மெண்ட் தான் இவங்களுக்கு டைட்டனோட ஓவரால் ரெவன்யூவில் 90% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஜுவல்லரின்னு பார்த்தீங்கன்னா தனிஷ்க், மியா, ஜோயா பிராண்ட்ஸு இது எல்லாமே ஜுவல்லரி பிராண்டாக தான் இருக்குது. குறிப்பாட்டு மிட்-டீன் க்ரோத் ரேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளெயின் கோல்டு ஜுவல்லரியில் சில எக்ஸ்பேன்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இனி ஃபெஸ்டிவ் டிமாண்ட் இருக்கிறதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க அப்கமிங் குவார்ட்டர்ஸில். இது போக ரீட்டைல் ஃபுட் பிரிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 34 நியூ ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு 1120 அவுட்லெட்ஸ் அவங்க கைவசம் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ரிவா அப்படிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வந்திருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது டெல்லியில் வெட்டிங் டெஸ்டினேஷனை மீன் பண்ணி ரிவா அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ப்ரீமியம் ப்ரைடல் மார்க்கெட் அந்த செக்மெண்ட்டில் வருது. கன்சியூமர் பிஸ்னஸ் 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டைட்டனோடது. அதே டொமஸ்டிக் செக்மெண்ட்டில் 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் செக்மெண்ட்டில் 86% க்ரோத் ஆயிருக்கு. குறிப்பாட்டு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் GCC மார்க்கெட், USA இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக எல்லா டிவிஷன்லையும் பார்க்கும்போது 55 நெட் நியூ ஸ்டோர் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது எல்லா டிவிஷன்லையுமே 55 நெட் நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் ஸ்டோர் கவுண்ட் 3,377 ஸ்டோர் அவங்க கைவசம் இருக்குது. வாட்ச் டிவிஷன் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் சேல்ஸ் இருந்திருக்கு அனலாக் செக்மெண்ட்டில். ஸ்மார்ட் வேரபிள் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. 23% டிக்ளைன் ஆயிருக்கு. ஐகார் செக்மெண்ட் 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் பிராண்டு இ-காமர்ஸ் செக்மெண்ட் ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கு. எமர்ஜிங் பிஸ்னஸும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்து. ஃப்ராக்ரன்ஸ் 48% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உமன்ஸ் பேக் 90% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைட்டன் US மார்க்கெட்டில் அவங்களோட பிஸ்னஸை டபுள் பண்ணியிருக்கிறாங்க. விர்ஜினியாவில் ஒரு நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது டைட்டன் கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட். ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. புது ஸ்டோர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 3,419 ரூபாவில் இருக்குது ஷேர் ப்ரைஸ். 81 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வெளியே பார்க்கலாமா இல்லை உள்ள நுழையலாமான்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சிஸ் கிராமினோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு விழுந்திருந்தாலும் இந்த Q2 அவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட் க்ரோத் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அதாவது ஒரு வருஷத்தில் பாதி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க. 27% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இது போக சீக்வென்ஷியல் பேசிஸில் டிஸ்பர்ஸ்மெண்ட் 2.3% விழுந்திருக்கு. ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் 150 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூலை டு செப்டம்பர் பீரியடில் அந்த குவார்ட்டரில் 96 பிரான்ச்சஸ் புதுசாட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின்
நியூ பாரோவர்ஸ் நீ பார்க்கும்போது 4.4 லேக் நியூ பாரோவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செப்டம்பர் குவார்ட்டரில் 2.2 லேக் நியூ பாரோவர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஃபோலியோ அட் ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது அது 15+ இருக்குது. மோர் தேன் 15 டேஸ்க்குள்ளது 15+ இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இந்த டெம்பரரி இம்பேக்ட் ஆஃப் ஹெவி ரெயின்ஸு ஃப்ளட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனால சில போர்ட்ஃபோலியோ வந்து ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் கொடுத்த அப்டேட்டு. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமினோட அந்த ரைசிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த 15 டே ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ அட் ரிஸ்க்கு, அது மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. குறிப்பாட்டு மத்திய பிரதேஷில் 0.46% இருக்குதுன்னு சொல்லி, மகாராஷ்டிராவில் 0.46% இருக்குது செப்டம்பரில். ஜூனில் 0.34% இருக்குது. ஆனால் மத்திய பிரதேஷில் 0.7% இருக்குது செப்டம்பரில். ஜூனில் 0.34% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயி பேஸ் வந்து 21,701 இருக்குது செப்டம்பரில். ஆனால் ஜூனில் 21,333 எம்ப்ளாயிஸ் இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,392 இருக்குது. ஆக்சுவலி புக் வேல்யூ வந்து 436, ஸ்டாக் பி 115 இருக்குது. ஸோ இப்போதைய வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். புக் வேல்யூவிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகுது. பி ரேஷியோ வச்சு பார்த்தாலும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைய கிரெடிட் ஆக்சிஸ் கிராமினில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். நான் வந்து ஃபியூச்சர் ஃபினான்ஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதில் மட்டும் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். HDFC பேங்க் வந்து MCLR ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. 15 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 7 எஃபெக்டிவ் வருது. 8.65% இருந்ததை இப்போ 8.40% குறைச்சிருக்கிறாங்க. இது HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இந்திரபிரதா கேஸோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 6% மேலே போனதுக்கு ரீசன் ஆக்சுவலி இந்த கேஸ் சோர்ஸ், குறிப்பாட்டு குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டு 15%லேருந்து 2% கொண்டு போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி 15% அந்த வேட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 2% சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களோட எபிட்டாவை 20% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 360 கோடி சேவ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 220 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 220 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 5% சம்திங் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இருக்குன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது இந்திரபிரதா கேஸ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்டர்குளோப் ஏவியேஷன் ஆக்சுவலி அவங்களும் Q2 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் 1.5% விழுந்துருந்துச்சு. மியூட்டடாக இருந்துச்சு. அவங்களோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா மியூட்டடாக இருந்துச்சு. இது போக இன்வெஸ்டருக்கு வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் இவங்களுக்கு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 4,050 ரூபா டார்கெட் ப்ரைஸ் வச்சு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ப்ரீ டேக்ஸ் லாஸ் ஒரு 1000 கோடி எதிர்பார்க்கதாட்டு சொல்கிறாங்க. சிட்டி வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. 7,100 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. டாடா பவரும் டிடிஎல்லும் பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் பவர் ஹோல்டிங் கம்பெனி லிமிடெடோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு 5 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமு. அங்கே உள்ள இன்ஜினியர்ஸை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட்டில் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் இதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் ஆட்டம் அங்கே உள்ள இன்ஜினியர்ஸுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பயோகான் கொடுத்த அப்டேட்டு. பயோகானோட இன்னொரு கம்பெனி தான் பயோகான் ஃபார்மா. இவங்களுக்கு யூஎஸ் அப்டேட் வந்து ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்குது. குறிப்பாட்டு ஸ்டொமக் அலைன்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ரிஃபாக்சிமின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்டேட் டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வித் டயோரியா இதை வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பயோகான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க சில ஃப்ராட்லண்ட் ப்ராக்டிசஸ்னால. இதில் Februaryயில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா CPL அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட போட்டிருக்காங்க. இந்த கிரஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியோட ஒரு செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6,503 கோடி ஒர்த் ஆஃப் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் சில கேசஸ் இருக்கிறதுனால ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃப்ராட்லண்ட் ப்ராக்டிசஸ்னால. ஸோ இன்னைக்கு அந்த பங்கு வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். HL டெக்னாலஜிஸ் வந்து MIT மீடியா லேப் அவங்களுக்கு கூட யூஎஸில் கொலாபரேஷனில் வராங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் சம்மந்தமாட்டு மாஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, MITங்கிறது மாசசூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களோட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் சம்மந்தமாட்டு கொலாபரேஷனில் வராங்க. இது HL டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. மார்க்கெட்டில் இன்றைக்கி IPO அப்ளை பண்ணேன். டாடா கேபிட்டல், LG எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணேன். சரி இந்த வியூவருக்கு இந்தியாவிலையும் ஒரு லாட்டை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். என்னமோ மனசு வேண்டான்னு சொல்லிச்சு. இப்போ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. என்னென்னா ப்ராக்ஸி அட்வைசரி ஃபார்மாக இருக்கிற இன்கவன் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி Day 3 ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 17%, ரீட்டைல் 49%. ஆக்சுவலி நான் பர்சன்டேஜ் சொன்னது 0.17%னாலும் ஒன்று தான், அது 17% தான் சொல்லுவாங்க. அது வந்து சம் பர்சன்டேஜ் தாண்டி வரும்போது இப்போ 100% தாண்டும் போது அது 1 into அப்படின்னு சொல்லுவாங்க.
அது சில இதில் 0.17 மென்ஷன் ஆகும், இல்லைனா அது வந்து 17% தான் சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் தப்புன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. நான் அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தாலே அதிலே நியூஸ்லேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட்ஜ், அதாவது ஷேரை வந்து டெம்பரரிலி பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ஜ் பண்ண ஷேரை அவங்க திருப்பியிருக்காங்க. அந்த திருப்பினதே பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான் திருப்பியிருக்காங்க. எகெயின் அதை வந்து பிளட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஐடியாவில் இருக்கிறதாட்டு அப்படின்னு சொல்லி குவாரி ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2065 கோடி ஒர்த் ஆஃப் ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ரிவோக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க பிளட்ஜ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி பியூர் ஆஃபர் ஃபார் சேல் வந்து ப்ரொமோட்டர் பண்ணுறாங்க. அதுபோக ஆடிட் இஷ்யூ இந்த கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கர் பார்ட்டிசிபேஷன் ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. 1348 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 இன்வெஸ்டர்ஸ் ஆங்கர் பார்ட்டிசிபேஷன் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1348 கோடி. ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட், ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்கவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃப்ளாகை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து விஒர்க் இந்தியா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சென்னை பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியாக இருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனி கிராண்ட் ஹவுசிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓஸுக்கு வந்து பேப்பர் ஃபைல் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேலில் கிட்டத்தட்ட 3.55 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா சொல்லியிருக்காங்க. இது சென்னை பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி கிராண்ட் ஹவுசிங் அவங்களும் ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் குரூப் இவங்க வந்து 12,000 கோடி ஆஃபீஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாட்டு ஃபினான்ஷியல் 28ல் 3200 கோடி ஆனுவல் ரெண்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 28ல் ரெண்டல் இன்கம் மட்டுமே 3200 கோடி வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு வேண்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட்டு 12,000 கோடி. ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ பார்க்கும்போது 30 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2028 இதை நாங்கள் பண்ணி முடிப்போம். அதுக்கான இன்கம் 2028 டிசம்பரில் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிரஸ்டீஜ் குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட எஸ்யூவி ரீட்டைல் சேல்ஸ் வந்து நவராத்திரியை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் தீபாவளியை பேஸ் பண்ணி 60% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பொலிரோ அண்ட் பொலிரோ நியோ மாடல்ஸ் எல்லாமே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் நவம்பரில் வந்து நாங்கள் லான்ச் பண்ண இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. GST 2.0 பாலிசி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த நவராத்திரியில் கார் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட எஸ்யூவி சேல்ஸ் 60% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நவராத்திரியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் பார்க்கும்போது 1.5% இன்றைக்கி ரேலியாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 128 ரூபா 50 காசு போனது 128 ரூபா 49 காசில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரெஷ் 50 ஹை. அது இல்லாமல் அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஹையில் இருக்குது. விரைவில் 14 இயர் ஹையான 129.85 அந்த ரேஞ்சையும் டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மார்ச்சில் வந்து 62% ரேலியாக இருக்குது. இயர் டு டேட்டில் 27% ரேலியாக இருக்குது. ஸோ ஒரு 6th ஸ்ட்ரைட் செஷன் ஆட்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இந்த பங்கு. இதில் ஒன்று இவங்க FPI லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஒரு முக்கிய ரீசன். கிரெடிட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் ஒரு முக்கிய ரீசன். நெக்ஸ்ட்டு கனரா ரோபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட IPO வருது, இதுவும் ஒரு மேஜர் ரீசன். இந்த பேசிஸில் கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து AI பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேடிஎம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.